அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒரு வீடியோ தான் இது. இது என்னென்னா நெறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குற டவுட் என்னென்னா, "சார் நான் தமிழ் சீனியர் கூட நான் ஈஸியா பண்ணிடுறேன். பட் இங்கிலீஷ் சீனியர் என்னால் ஈஸியா பண்ண முடியல." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாம் நம்மளுடைய தாய்மொழி, அதாவது நம்முடைய மதர் டங் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தான். சரியா? அதாவது நம்ம ஷார்ட் படிக்கும்பொழுது, ஷார்ட் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் அதாவது மாற்று எழுதும்பொழுது, அந்த டைமில் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா, அடுத்த வேர்டு என்ன வரும் அப்படின்றது தமிழில் நாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். தமிழில் ஓரளவுக்கு நம்ம எழுத முடியும். ஆனால் இங்கிலீஷில் பொறுத்தவரையும் நம்ம என்ன தான் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலும், என்ன தான் நம்ம இங்கிலீஷில் பேச தெரிஞ்சாலுமே கூட, அடுத்த வேர்டு என்ன வரும், ஸோ இது வருமா இது வருமான்ற மாதிரி நம்ம நிறைய கன்ஃபியூஸ்ட் ஆகும். சரியா? அதனால தான் இங்கிலீஷ் இனி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் அதோடைய ஸ்பீட் லெவல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம். அதாவது 120 வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ் சீனியர் ஸ்பீடு பொறுத்தவரையும் 90 வேர்ட்ஸ். சரிங்களா? அதாவது நம்ம அந்த ஸ்ட்ரோக்ஸ் எழுதும்போது பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ஒரே ஓரளவுக்கு ஸ்பீடு, அதாவது 90 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கான ஒரு ஸ்பீடாக தான் இருக்குது. பட் 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படின்பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இதுவும் ஒரு ரீசன் தான். ஆனாலும் இந்த ரீசனை விடவும் ஸ்ட்ரோக்ஸ்க்கு நிறைய எல்லாருமே ஸ்ட்ரோக்ஸ் எவ்வளோ ஸ்பீடாக சொல்லலாம் ஸ்ட்ரோக்ஸ் போடுவாங்க. ஆனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்பொழுது தான் அவங்களுடைய தடுமாற்றம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு சில ஐடியாஸ் ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். இதை மட்டும் நீங்கள் கேட்டுக்கோங்க. சரியா? ஓகே. பார்த்திங்க அப்படின்னா ஒன் புக் அப்படின்பொழுது ஒரே புக்காக யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் கீதா பிரஷ்னம் யூஸ் பண்ணுவீங்க, லக்ஷ்மி புக் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்பீட் ஸ்டார் புக் யூஸ் பண்ணுவீங்க. அதை தவிர்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க வேறு புக்ஸ்லாம் கூட இருக்குது. அந்த புக்ஸ்லாம் யூஸ் எந்த புக் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த புக் வேணால் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. ஆனால் ஒரே புக்காக யூஸ் பண்ணணும். சரியா? ஏன்னா அந்த ஒரே புக் யூஸ் பண்ணும்பொழுது அந்த ஒரு புக்கில் இருக்க ஸ்ட்ரோக்ஸே பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பானுங்க. அதாவது ஒரு ஸ்பீடில் ஒரு வேர்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் ஆகும், வேறு ஒரு ஸ்பீடில் வேறு ஒரு அதே வேர்டுக்கு வேறு ஸ்ட்ரோக்காகவும் இருக்கும். அதுலேயே நிறைய கன்ஃபியூஸ்ட் ஆகும். அதனால் நீங்கள் புக்கு மாற்றினீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மிஸ்டேக்ஸ் அதிகமாகும். புக்கு எப்பவுமே சேஞ்ச் பண்ணவே கூடாது. இந்த புக்கு பெஸ்ட்டாக அந்த புக்கு பெஸ்ட்டாக அப்படின்னு நம்ம எதையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருடைய நாலேஜுக்கு ஒவ்வொரு புக் ஒரு புக் எலிஜிபிளாக இருக்கும். வெல் நாலேஜில் இருந்து கொஞ்சம் நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக போடுறீங்கன்னா நீங்கள் ஸ்பீட் ஸ்டார் புக் யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போட்டோம்னா கீதா பிரசம் யூஸ் பண்ணலாம். இல்லை அதை விட நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும்னா நம்ம லக்ஷ்மி பிரசம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் புக்ஸ் வேரி ஆகும். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு புக்காக இருக்கலாம். சரியா? அதனால் இந்த புக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அதனால் புக்கு எந்த புக்கை யூஸ் பண்ணாலுமே கூட ஒரு புக்காக யூஸ் பண்ணுங்கள். அந்த ஒரே ஒரு புக்கை நீங்கள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. சரியா? அதே போல் ரிப்பீட்டட் ஸ்பீட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 1973 ஆர் 1983 ஸ்டார்ட் ஆகி 2021, அதாவது 2021 எக்ஸாம் நடக்கல, 2020 எக்ஸாம் நடக்கல, 2019 பிப்ரவரி வரையும் தான் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அதுவும் 2019 பிப்ரவரி ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் கொடுப்பாங்க. மற்றதெல்லாம் புக்கில் பிரிண்ட் ஆகியிருக்கும். அப்போ 2018 வரைக்கும் கூட எடுத்துக்கோங்களேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1973 to 2018 வரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஈவன் 2001 எடுத்துக்கோங்க. 2001லேருந்து 2018 வரையும் பாருங்களேன். இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 36 ஸ்பீடு கிட்ட வரும். அதாவது ஒரு 36 ஸ்பீடு வரும். சரிங்களா? இந்த 36 ஸ்பீடை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு அப்படின்ற மேனிக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே 36 நாள் நீங்கள் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த ஸ்பீடே திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிப்பீட்டட் ஸ்பீடு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டட் பண்ணணும். அதாவது முதல்ல ஒரு முறை 36 ஸ்பீடு 36 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தது அதே ஸ்பீடை ஒரு நாளைக்கு 2 ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் 18 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க. அதே ஸ்பீடை ஒரு நாளைக்கு 3 ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ஓரளவுக்கு ஒரு 10 டேஸில் முடிச்சிடுவீங்க ஓவராலாக. அப்படி முடிக்கும்பொழுது திரும்ப என்ன பண்ணணும், அதுக்கு அடுத்தது தான் அன்னோன் ஸ்பீட் போடணும். அன்னோன் ஸ்பீட் போடுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஸ்பீடு அன்னோன் ஸ்பீட் போடக்கூடாது. மாடல் கொஸ்டின் பேப்பர் இல்லை இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இதில் வர கொஸ்டின் அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட இதிலிருந்து அன்னோன் ஸ்பீட் எடுக்கணும். இப்போ ஈவன் உங்களுக்கு தெரியாத ஒருத்தவங்க கூட டக்குன்னு ஒரு ஸ்பீடு படிக்க சொல்லணும். அப்படி படிக்க சொல்லும்பொழுது ஒரு 2005 ஸ்பீட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த டக்குன்னு அந்த ஸ்பீட் நீங்கள் எழுதணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, 2 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கு 3 டைமே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அது அன்னோன் ஸ்பீடு அதே ஸ்பீடு அன்னோன் ஸ்பீடாக போட்டு எழுதணும். சரியா? அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. தேவையில்லாமல் வெளியே இருக்க ஸ்பீடு, மற்ற ஸ்பீடு, மாடல் கொஸ்டின் கொடுக்குற ஸ்பீடு அந்த மாதிரி ஸ்பீடெலாம் ப்ராக்டிஸ் பண்ண அவசியமே கிடையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூஸிங் ஹை ஸ்பீடு பொறுத்தவரையும் நீங்களே உங்களுக்கான ஸ்பீடை நீங்கள் போட்டு பாருங்கள். மற்ற வீடியோ கேசட்டோ ஆர் மற்ற விஷயங்களோ இல்லாமல் ஒரு கைடன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு கைடன்ஸ் இப்போது நான் இருக்கேன்னா என்கிட்ட கூட கேளுங்க. நான் அதுக்கான ஆடியோ கொடுக்குறேன், நான் ஸ்பீட் ரெடி பண்ணி கூட உங்களுக்கு கொடுக்குற தப்பு கிடையாது. அதில் அந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்பீடை ரொம்ப ஸ்பீடாக, அதாவது ஒரு 7 நிமிஷத்தில் படிக்கிற அந்த ஸ்பீடை ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுங்க.
சரி அந்த அளவுக்கு படித்து ஸ்பீடாக எழுதி பாருங்கள், அதுவும் உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட டவுட்ஸ் கேட்கலாம். ரொம்ப ஹார்ஷாக, ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப டென்ஷனாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பி ரிலாக்ஸ்டு. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா, ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையா, பாதி ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாதி ஸ்பீடும் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையா, ஜஸ்ட் ஒரு 2 பேராகிராஃப், தட் மீன்ஸ் 2 மினிட்ஸ், 2 நிமிஷம் ஸ்பீடு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு 2 நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீடு வந்து அதாவது இதில் வந்து நம்ம பார்க்கும்போது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் தான் ஆகணுமே தவிர ஒரே நாளில் வந்து ஸ்பீட் நமக்கு வரும் அப்படின்றது வந்து எந்த ஒரு அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான். இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணணும், அவ்வளோதானே தவிர ஒரு கன்சிஸ்டன்சியாக இதுதான் நான் இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மேனிக்கு இது வந்து பண்ண முடியாது. ஒரு இன்க்ரீஸ்னஸ் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதுமானது. அதுவே பெட்டர் தான். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேருந்து, வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேட்கறதுலேருந்து, யூடியூப் கமெண்ட்லேருந்து எல்லாருமே வந்து சரி இங்கிலீஷ் சீனியர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஃபியர்னஸ் இருந்துச்சுன்னா, சார் இதை பார்த்து எனக்கு ஃபியராக இருக்குது, இதை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து என்னோட வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து அதுக்கு ஐடியா சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.